அழபாதே. என்ன சார் வெங்கட் சார், இதெல்லாம் நீங்க தான் எழுதுறீங்களா? பெரியசாமி, நான் எழுத வரல, அழிக்கத்தான் வந்தேன். நீ எதுக்கு வேணா அழிக்கணும்? Damn it. நீ என்ன படிச்சு பாஸ் பண்ண வந்திருக்கியா, காலேஜ் தொடச்சு சுத்தம் பண்ண வந்திருக்கியா? I know you. நீ திருந்த மாட்டேங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். தப்பான காரியங்கள் பண்ணிட்டு தப்பான விளக்கங்கள் கொடுக்க போறேன். I won't believe you. உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இன்னும் 1 மாசத்துக்கு நீ காலேஜ் வர முடியாது. You can go. மேடம், மேடம். நாட்டு சறுக்குது, நல்ல காட்டம் இருக்குது, அழமச்சி பாட்டு கிளம்புது, புது ஆட்டம் பிறக்குது, ஏமாச்சி வாடி கண்ணு வாட மல்லியே, நீயும் இந்த ஐயா கூட போடும் இல்லையே. வாடி கண்ணு வாட மல்லியே, நீயும் இந்த ஐயா கூட போடும் இல்லையே. நாட்டு சறுக்குது, நல்ல காட்டம் இருக்குது, அடமச்சி பாட்டு கிளம்புது, புது ஆட்டம் பிறக்குது, ஏமாச்சி வாடி கண்ணு வாட மல்லியே, நீயும் இந்த ஐயா கூட போடும் இல்லையே. வாடி கண்ணு வாட மல்லியே, நீயும் இந்த ஐயா கூட போடும் இல்லையே. ஜில்லாவால் கக்கு நீ அடிச்சு கடாஞ்சாறு கொக்கு, 1000 கிக்கு என் மயில் குஞ்ச சேர்த்து சொக்கு. ஜில்லாவால் கக்கு நீ அடிச்சு கடாஞ்சாறு கொக்கு, 1000 கிக்கு என் மயில் குஞ்ச சேர்த்து சொக்கு. இது பொண்ணு இதான் சின்னு, ரெண்டும் ஒண்ணு மஜா பண்ணு. தப்பா கூட தப்பில்லாமலே செஞ்சாக்கா தப்பு ஒண்ணும் தப்பே இல்லடா. தப்பா கூட தப்பில்லாமலே செஞ்சாக்கா தப்பு ஒண்ணும் தப்பே இல்லடா. நாட்டு சரங்குது, நல்ல காட்டம் இருக்குது, அடமச்சி பாட்டு கிளம்புது, புது ஆட்டம் பிறக்குது, ஏமாச்சு வாடி கண்ணு வாட மல்லியே, நீயும் இந்த ஐயா கூட போடும் இல்லையே. கில்லாடி குப்பு மனசுக்குள்ள என்னாடி மப்பு, இல்லடி தப்பு வயத்துக்குள்ள பிராந்தி ரொப்பு. இங்கே பாரு இதான் பீரு, ருசி பாரு படாதோரு, இங்கே கொஞ்சம் சாந்திக்கலமா, நீ நானும் இஷ்டப்பட்டா சேர்ந்துக்கலமா. அம்மா தப்பா கூட தப்பில்லாமலே செஞ்சாக்கா தப்பு ஒண்ணும் தப்பே இல்லடி. நாட்டு சரங்குது, நல்ல காட்டம் இருக்குது, அடமச்சு பாட்டு கிளம்புது, புது ஆட்டம் பிறக்குது, ஏமாச்சு வாடி கண்ணு வாட மல்லியே, நீயும் இந்த ஐயா கூட போடும் இல்லையே. கல்லு
ஜெகன், அந்த சுவத்துல உன் பேர் எழுதி வச்சானே அவன் மடையன் மடையன். என்ன சொன்ன? இங்க வா வா. இல்ல, அந்த சுவத்துல உன் பேர் எழுதி வச்சானே அந்த மடையன் உன் பேருக்கு பதிலா என் பேர் எழுதி வச்சிருந்தானா ஜனனியோட. இப்ப ஜனனி எனக்கு சொந்தமா இருப்ப, நான் பாட்டி விட்டுக்கிட்டு இருப்பேன், நீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப. அவன் மடையன் எனக்கு தேவையும். ஏண்டா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆத்துல தேடின அங்கேயும் காணும், பீச்ல தேடின அங்கேயும் காணும், இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கே. இந்த காயெல்லாம் ஏன்னு பாக்குறியா? எல்லாம் உன்னாலதான்டா. என்னாலயா? ஆமா, நீ காதலிச்ச ஜனனி தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னையும் அவளையும் இணைச்சு சுவத்துல எழுதி வச்சாடா அந்த ஜெகன். அதை தட்டி கேட்டதுக்கு இந்த தட்டுறடா. அத அவனே போட்டோ எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து தன்னை கட்டிக்கல நான் பேப்பர்ல கொடுத்து பப்ளிஷ் பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டான்டா. அந்த பொண்ணு என்னடா செய்யும் போ? பயந்துகிட்டே ஒத்துக்கிட்டாடா. அத கொண்டாடுறதுக்கு ஒரு பாத்தி வச்சாண்டா. முதல்ல சொல்லியிருந்தான் தண்ணியை தொட்டிருக்கவே மாட்டேன். தண்ணி போட்டதுக்கு அப்புறம் சொன்னான், உடனே கக்கிட்டு வந்துட்டேன். இந்த கத்தியாலே அவனை குத்தி இருப்பான்டா. அங்க நிறைய ஆட்கள் இருந்தாங்க, என்ன அடிச்சு அனுப்பிட்டாங்க. இப்ப எங்க இருக்காம? பாட்டிய பிடிச்சி வண்டலூர் வழியா வந்துகிட்டு இருக்கான்டா. அப்படியா செஞ்சாம? ஜெகன், இப்ப தெரிஞ்சுக்குவாடா இந்த முரளி யாருன்னு. நாட்டு சரக்கு இது. நாட்டு சரக்கு அடிச்சா வண்டிக்கு கூட போதை ஏறி போச்சு. என்ன ஆடுற? நல்ல காற்றம் இருக்குது. வண்டி யாரு? நிறுத்தை, நான் சொல்றேன். ட்ரெயின் வருதா? வரட்டுமே. என் மேல ஏற போகுதா? ஏறட்டுமே. நான் சாக போறேன்னா சாகட்டுமே. நான் சாக கூடாது. என் தங்கச்சி சுமங்கலி சுமங்கலி சுமங்கலி, உன் புருஷனை நான் கொன்னுட்டேன். நீ விதவை ஆயிட்டுமா? நான் செத்து போயிட்டேன். நீ அனாதை ஆயிடுவாமா? நான் சாகக்கூடாதுமா. வண்டியை நிறுத்துறா, காலால அடிச்சுடா. ஐயோ, என்னால எழுந்திருக்க முடியலையே. என் தங்கச்சி சுமங்கலி அனாதை ஆயிடுவானா? வண்டியை நிறுத்துறா, வண்டியை நிறுத்துறா. நாட்டு சரக்கிட்டு It will be all right. Don't worry. நான் வரேங்க. ஒரு நிமிஷங்க. எங்க அண்ணனை காப்பாத்தி கொண்டு வந்தீங்க. நீங்க யாருன்னு சொல்லாம போறீங்களே. I am Venk, விஸ்வநாதன். எங்க அண்ணன் கூட படிக்கிறீங்களா? இல்லைங்க, நான் வேலை தேடி மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன். அப்படியா? காலையில வாங்களேன். எங்க அண்ணன் கிட்ட சொல்லி எங்க கம்பெனிலயே ஒரு வேலை வாங்கி தரேன். உங்க அண்ணன் கிட்ட சொல்லியா? இப்படி குடிச்சிட்டு இருக்கிறாரேன்னு பாக்குறீங்களா? அவர் குடிக்க ஆரம்பிச்சா எவ்வளவு குடிக்கிறோன்னு தெரியாம குடிச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி சீட்டாட ஆரம்பிச்சா எவ்வளவு தோக்குறோன்னு தெரியாம சீட்டாடிட்டு இருப்பாரு. இந்த ரெண்டு மட்டும் இல்லைன்னா எங்க அண்ணனை மாதிரி தங்கமான ஒருத்தரை நீங்க பார்க்கவே முடியாது. நான் வரேங்க.
ஒருத்தன் செஞ்சிருக்கான், தண்டனை ஒருத்தனை கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ கமிட்டட் மிஸ்டேக். மிஸ்டர் மணி, அவன் இதையே அதை அழிக்க போனா? ஏன்னா அவன் அவளை காதலிக்கிறான். தான் காதலிக்கிற பொண்ணோட பேரை இன்னொருத்தனோட இணைச்சு எழுதுனா எவன் பொறுத்துக்குவான்? அவன் நல்லவன் மேடம், அதனாலதான் அந்த முயற்சி எடுத்திருக்கேன்.